லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தலில் ஆளும் ரிஷி சுனக்கின் கட்சி தோல்வி அடையும் என கருத்து கணிப்புகள் வெளியாகி அதிர வைத்துள்ளன. That people are frustrated with our party and frustrated with me. Things have not always been easy. That opportunity for change is what this election is about. பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. இந்திய நேரப்படி நாளை காலை முதற்கட்ட முடிவுகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஐரோப்பிய யூனியனிலிருந்து வெளியேறியதற்கு பிறகு நடைபெறும் முதல் பொதுத் தேர்தல் இதுவாகும். மொத்தமுள்ள 650 எம்பிக்களை சுமார் 4.6 கோடி மக்கள் தேர்ந்தெடுக்க உள்ளனர். பெரும்பான்மை பெற்று ஆட்சியமைக்க குறைந்தபட்சம் 326 இடங்களில் வெற்றி பெற வேண்டும். புதிய தொகுதி எல்லைகள் மறுசீரமைப்பின்படி இங்கிலாந்தில் 543 எம்பிக்கள், வேல்ஸில் 32 எம்பிக்கள், ஸ்காட்லாந்தில் 57 எம்பிக்கள், வடக்கு அயர்லாந்தில் 18 எம்பிக்கள் என மொத்தம் 650 எம்பிக்கள் தேர்வு செய்யப்படுவர். பிரிட்டனை பொறுத்தவரை 2 முக்கிய கட்சிகள் இருக்கின்றன. ஒன்று கன்சர்வேட்டிவ், மற்றொன்று தொழிலாளர் கட்சி. இதில் கன்சர்வேட்டிவ் கட்சியைச் சேர்ந்த ரிஷி சுனக் கடந்த 2022ஆம் ஆண்டு அக்டோபர் முதல் பிரதமராக பதவி வகித்து வருகிறார். மீண்டும் தேர்தல் களத்தில் இருக்கிறார். We do not surrender to Labour. We will fight for every vote. We will fight for our values and we will fight for our vision of Britain. அதே நேரத்தில் ஏப்ரல் 2020 முதல் தொழிலாளர் கட்சியின் தலைவரான கெய்ர் ஸ்டார்மர் போட்டியில் இருக்கிறார். And that is the change that's on offer tomorrow at this election. An important election, all about change. But if you want change, you have to vote for it. இது தவிர எட் டேவே தலைமையிலான லிபரல் டெமோக்ராட்டிக்ஸ், கார்லே டெனியர் மற்றும் ஆட்ரியன் ராம்சே தலைமையிலான சுற்றுச்சூழல் பசுமை கட்சி மற்றும் நைஜல் ஃபாரேஜ் தலைமையிலான தீவிர வலதுசாரி சீர்திருத்த கட்சி ஆகியவை பிற முக்கிய சிறிய கட்சிகளாகும். இங்கிலாந்து அரசியலில் 100 ஆண்டுக்கும் மேலாக ஆதிக்கம் செலுத்தி வரும் கன்சர்வேட்டிவ் கட்சி தொடர்ந்து 14 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்து வருகிறது. ஆனால் தற்போது அக்கட்சி வைத்திருக்கும் நாடாளுமன்ற தொகுதிகளில் 3/2 பங்கை இழக்கக்கூடும் என கருத்து கணிப்புகள் வெளியாகியுள்ளன. பெரும் வாக்கு வித்தியாசத்தில் தொழிலாளர் கட்சி வெற்றி பெறும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. அது நடந்தால் 2005இல் டோனி பிளேருக்கு பிறகு தொழிலாளர் கட்சி பெறும் முதல் வெற்றியாக இருக்கும். பிரதமர் ஆவார் என்று எதிர்பார்க்கப்படும் தொழிலாளர் கட்சியின் 61 வயதான கெய்ர் ஸ்டார்மர் ஒரு மனித உரிமை வழக்கறிஞர் ஆவார். வடக்கு அயர்லாந்தில் காவல்துறையின் சட்ட ஆலோசகராக பணியாற்றியவர். பின்னர் இங்கிலாந்தின் முதன்மை வழக்கறிஞர் ஆனார். ஒரு காலத்தில் உலகையே தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்த பிரிட்டன் தற்போது பொருளாதாரத்தில் 6வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. விலைவாசி உயர்வு, வேலையின்மை, பணவீக்கம் உள்ளிட்டவை பிரிட்டனின் முதன்மை பிரச்சினைகளாக மாறியிருக்கின்றன. இதுவே ரிஷி சுனக் தோல்வியுறவும் காரணமாக அமையும் என கூறப்படுகிறது. தேர்தலில் வென்று ஆட்சிக்கு வருவோருக்கும் இப்பிரச்சினைகளை தீர்ப்பதே மிகப்பெரிய சவாலாக இருக்கும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக GS பாலமுருகன். லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.